பெனாச்சீசர் சித்தருங்க. சென்னிமலையிலேருந்து இவர் இங்கே வந்தவர். அங்கே பின்னால் மலையில் குகை இருக்குது, அங்கே தவம் இருந்தவர். அப்புறம் இந்த மரத்துக்கு கீழே இங்கே தான் ஐக்கியமாக இங்கேயே வாழ்ந்துட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நெத்தி பிரதோஷம் இங்கே ரொம்ப சிறப்புங்க. பிரதோஷம் 2 பிரதோஷமும் நல்லா சிறப்பாக நடத்துவாங்க. அதே மாதிரி அஷ்டமி பூஜையும் பைரவருக்கு பார்த்திங்கன்னா தேய்பிர அஷ்டமி ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. இங்கே எல்லா தேவாதிகளும் இருக்காங்க. 18 சித்தர்கள் இருக்கிறாங்க, பாபாத்தம்மா இருக்காங்க, எல்லாமே கன்னிமார், கருப்பராயன், முருகப்பெருமான், கணபதி எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவர் ஐக்கியமான இடத்துல பின்னால் மரத்துக்கு கீழே தான் ஐக்கியமாயிருக்காரா. அங்கே கை வச்சு பார்த்தா 2 கை பரப்பி தரையில் கை வச்சு சம்மணங்கால் போட்டு உட்காந்து கை வச்சா கை 2ம் அதான் நகர்ந்து சேர்ந்துச்சுன்னா அந்த காரியம் நடக்கும். அது சித்தரோட வைப்ரேஷன் அங்கே இருக்கிறங்காட்டி அந்த கைகள் அதான் சேரும். ஒரு அரை அடி டிஸ்டன்ஸ் இப்படி அகலமாக வச்சுட்டு நம்ம கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணினோம்னா இந்த 2 கை ஒன்றா சேர்ந்துடும். நாம் வேண்டக்கூடிய பிரார்த்தனை உண்மையாக இருந்தால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கை அப்படியே 2ம் ஒன்றா இணைஞ்சிரும். நீங்கள் செஞ்சு பாருங்க. நாம் ஆத்மார்த்தமாக நாம் என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். இந்த கோயிலுக்கு ஒரு 2 வருஷமாக வந்துட்டுருக்குறோன். 2 வருஷமாக நான் வரும்போது குழப்பத்தோடு தான் வந்தேன். சின்ன சின்ன குழப்பமெல்லாம் இருக்குது. குழப்பமாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு திருப்தியாக இருக்குங்க. அதாவது என்னோடய குழப்பம் தீருது, மற்றவங்க எப்படி தெரியல. இந்த கோயிலில் இங்கே தான் சாமி ஜீவ சமாதியானது, குகை எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல எல்லோரும் உட்காந்து தன்னோட நிறை குறைகள்லாம் பார்க்கும்போது சொல்லி வச்சு கை வச்சு பார்க்கும்போது நல்லா திருப்தியாக இருக்குது. எனக்கு திருப்தியாக இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு திருப்தியாக இருக்குது. அது சின்ன சின்ன குழப்பங்களில் நமக்கு நிறைய டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்கிட்டும் சொல்ல முடியாது. அது அந்த டைமத்தில் நான் இங்கே ஒரு மாதத்தில் ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் வருவேன். வரும்போது இங்கே பார்த்துட்டு போனான்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக நல்லா சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம மனசில் நினச்சி கை 2 கை வச்சு வேண்டும்போது தானாக கை நம்ம சேர்த்தும் போது தானாக சேர்ந்துச்சுன்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறுன்னு சொல்லி ஐதீகம். அது 1000 வருஷம் பழமையான குகை சாமி முன்னாடி நம்ம வேண்டும்போது நமக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கை. கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு ஒரு 20 வருஷமாக வந்துட்டுருக்கேங்கன்னா நான் நினச்சது எல்லாமே இங்கே நடந்துகிட்ருக்கு. எது வேணுனாலும் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்குது. ரொம்ப பழமையான கோயில். அங்கே ஈசன்கிட்ட நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். கீழே உட்காந்து மனசார நம்ம வேண்டி 2 கை இது பண்ணோம்னா கண்டிப்பாக 2 கை சேர்ந்துடும். அந்த சேர்ந்துச்சோன்னா அது கண்டிப்பாக அந்த காரியம் நடக்குங்கிறது ஐதீகம். அதே மாதிரி எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. அதுபோக இங்கே இந்த மரம் 1000 வருஷத்துக்கு பழமையானது. பார்த்திங்கன்னா ஆலம்பிருச்சமும் காராச்சி மரம் இது 2மே கலந்தது தான் இந்த மரம். பார்த்திங்களா, தெரியுது இல்லையா? காராச்சி மரம், ஆலமரம், இந்த 2ம் சேர்ந்து இருக்குது. இதுக்குள்ளார அவர் சித்தர் இருக்கிறதாக இங்கே வர்றவங்க நம்புகிறாங்க. நம்புகிறவங்களுக்கு தக்குன பலனும் கிடைக்கிது.